நீங்க இது வரைக்கும் பார்த்த எல்லா டைம் டிராவல் கொரியன் சீரிஸை விடவும் ஒரு சூப்பரான சீரிஸ் புதுசா தமிழ் டப்ல வந்திருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எல்லாத்த விடவுமா ரீசெண்டா லவ்லி ரன்னர் சீரிஸ் வந்துச்சு, அதை விட நல்லா இருக்கும்ன்றியா? சும்மா தானே சொல்ற. அட உண்மையாதான்டா. இந்த சீரிஸ பாக்கும்போது சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம நிறைய சீன்ஸ்ல நமக்கு பர்சனலாவும் கனெக்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்ச நீலா சீரிஸ் பார்த்துட்டு செகண்ட் ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு சைன் லாங்குவேஜ் கத்துக்க போறேன்னு சொன்னாலும் சொல்லுவேன். பில்டப்லாம் நல்லா தான் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் அது என்ன சீரிஸ்னு சொல்லு. ட்விங்க்லிங் வாட்டர்மெலன் 2023ல ரிலீஸ் ஆன டைம் டிராவல், ரொமான்ஸ், காமெடி, ஃப்ரெண்ட்ஷிப், லைட்டா ஸ்கூல் லைஃப்னு எல்லாமே மிக்ஸ் ஆன கொரியன் டிராமா. இதுக்கு மை டிராமா லிஸ்ட்ல 9.2 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. டோட்டலா 16 எபிசோட்ஸ் இருக்கு. ரன் டைம் பாத்தீங்கன்னா 60 மினிட்ஸ் கிட்ட வரும். இந்த சீரிஸோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோவோட ஃபேமிலில அவங்க அப்பா, அம்மா, அண்ணான்னு 3 பேருக்குமே காது கேட்காது, பிளஸ் வாய் பேசவும் முடியாது. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் இந்த ப்ராப்ளம் இல்லாம நார்மலா இருப்பாரு. இப்படி இருக்க சூழ்நிலையில ஹீரோவோட அப்பா இவனை எப்படியாவது படிக்க வச்சு டாக்டர் ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்தே மியூசிக் மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு கிட்டாரிஸ்ட் ஆகணும் அப்படிங்கறதா அவரோட கனவாவே இருக்கும். அதுக்காக அப்பப்போ வீட்டுக்கு தெரியாம ஒரு பேண்ட்ல சேர்ந்து நைட் டைம்ல கிட்டார் பிளே பண்றது, கேபாப் ஆடிஷன் அட்டென்ட் பண்றதுன்னு சீக்ரெட்டா பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல ஹீரோ இப்படி நைட் டைம்ல கிட்டார் பிளே பண்ணிட்டு இருக்கிறது அவரோட அப்பாக்கு தெரிய வருது. அது வீட்டுல பெரிய சண்டையாவும் மாறுது. இதனால நம்ம ஹீரோ வேற அவசரப்பட்டு, உங்களுக்கு எல்லாம் காது கேட்டதானே மியூசிக் பத்தி எல்லாம் தெரியும், அதுன்னு சொல்லி சண்டை போட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோக்கு 2023ல இருந்து 1995க்கு டைம் டிராவல் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைக்குது. அங்க போனா ஹீரோக்கு கரெக்டா தன்னோட டீனேஜ் வயசுல இருக்க அப்பாவை ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குற மாதிரி போயிடுது. அதுலயும் ஹைலைட் என்னன்னா, இப்போ 1995ல இருக்கிற ஹீரோவோட அப்பாக்கு நல்லாவே காது கேக்குது, பேசவும் முடியுது. போதா குறைக்கு ஹீரோவோட அப்பா இங்க ஒரு பொண்ணு பின்னாடி கிரஷ்ன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. ஆனா அந்த கிரஷ் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவே கிடையாது, வேற ஒரு பொண்ணாதான் இருப்பாங்க. சோ நம்ம ஹீரோவும் எப்படியோ அவங்க 2 பேரும் சேர விடக்கூடாது, நம்ம அம்மாவை எப்படியாச்சும் அப்பா கூட சேர்த்து வச்சிடணும்னு படாத பாடு பட்டுட்டு இருப்பாரு. சோ இதுக்கப்புறம் ஹீரோ அவரோட அம்மா அப்பாவை சேர்த்து வச்சாரா இல்லையா, 1995ல நார்மலா இருந்த ஹீரோவோட அப்பாக்கு 2023ல எப்படி பேச முடியாம காது கேட்காம போச்சுங்கிறத கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணாரா இல்லையா, அப்புறம் திரும்ப எப்படி பிரசன்ட்க்கு வந்தாருன்னு இது எல்லாமே சூப்பரா சொல்ற ஒரு லவ் ஸ்டோரி தான் இந்த சீரிஸ். ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ரொம்ப ஃபன்னா போனாலும் சில சமயத்துல எமோஷனலாவும் கொண்டு போயிருப்பாங்க. அப்புறம் நான் இந்த சீரிஸ்ல ஹீரோவோட அம்மா கேரக்டர், ஹீரோ அவரோட அப்பா கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ற மியூசிக் பேண்ட், ஃபர்ஸ்ட் ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின் பத்திலாம் நான் எதுவுமே சொல்ல போறது இல்ல. அதெல்லாம் நீங்களே பார்த்து அந்த சூப்பரான ரோலர் கோஸ்டர் ரைட என்ஜாய் பண்ணிக்கோங்க. என்னோட சைட்ல இருந்து 100 இல்ல 200% மஸ்ட் வாட்ச் சீரிஸ். எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அட நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா லவ்லி ரன்னர் சீரிஸ் அளவுக்கு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. கைஸ், நீங்க போய் இந்த சீரிஸை MX பிளேயர்ல பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இங்க ஒரு பெருச்சாளி கதையை முடிச்சிட்டு நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.